ஜூலை 4 அன்னைக்கு தியேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸ் ரிலீஸ் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா டாப்பான பெஸ்ட் 4 மூவிஸ் பார்த்தீங்கன்னா ஜூலை 4 அன்னைக்கு ரிலீஸ் பார்த்து நான் என்னென்ன சொல்ல போகிறேன். நீங்கள் யாராவது அந்த மூவிஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். அது என்னென்ன மூவிஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சித்தார்த் நடிப்பில் பார்த்தீங்கன்னா 3 BHK அப்படிங்கிற மூவி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா சரத்குமார் தேவயானி நடிச்சிருக்காங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ட்ராமாவை ஒரு வீடு வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த படம் எடுத்திருக்காங்க. நல்ல விதமாக ட்ரெய்லர் வந்திருக்குது. இந்த மூவி பார்த்தீங்கன்னா நாளைக்கு தியேட்டர் ரிலீஸ் ஆகுது. எப்படி வருதுன்னு சொல்லி நாளைக்கு நம்ம சேனல் ரிவ்யூ போடுறோம். அது மிஸ் பண்ணாம இருக்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிவா நடிப்பில் பார்த்தீங்கன்னா பறந்து போ அப்படிங்கிற படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை, அதாவது குழந்தையோட வாழ்க்கை எப்படி இருக்குது, தன் அப்பா அம்மா எப்படி வளர்க்குறாங்க, அந்த மாதிரி எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா காட்டுற விதமாக ஒரு குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க இந்த படத்தை. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமாக என்ன ஸ்டோரிங்கிற கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா ராம் அவரோட டேரக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவி பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம சேனல் ரிவ்யூ போடுறோம். அது மிஸ் ஆகாம இருக்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட பையனோட நடிப்பில் சூர்யா, அதாவது பார்த்தீங்கன்னா சூர்யா அப்படிங்கிறவரோட ஆக்டிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆக போகிற மூவி தான் ஃபீனிக்ஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு பெரிய ஆளோட பையனை பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு ஜெயிலில் போயிருக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க கொலை பண்ணுறதுக்காக டைப் பண்ணுறாங்க. அந்த கொலையிலேருந்து அவன் எப்படி தப்பிக்கிறா, தென் என்ன ஆச்சு, அவளோட வாழ்க்கை கதை என்ன, அவங்களோட சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத காட்டுற விதமாக தான் ட்ரெய்லர் கொடுத்துருந்தாங்க. இந்த படம் நல்லபடியாக வரும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா அனல் அரசு, அதாவது பார்த்தீங்கன்னா ஃபைட் மாஸ்டர், இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டேரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் எப்படி வரும்னு சொல்லி நாளைக்கு தேட்டர்ஸில் போய் பார்த்துட்டு நம்ம சேனலில் ரிவ்யூ போடுறோம். அது மிஸ் ஆகாம இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜுராசிக் வேர்ல்டு. இது பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டோட பெஸ்ட் ஃப்ரான்சைஸ்னு சொல்லலாம். ஜுராசிக் பார்க் பார்த்தீங்கன்னா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி வந்து இந்த ஜுராசிக் பார்க்கோட ஃப்ரான்சைஸாக பார்த்தீங்கன்னா 7th மூவியானது ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த். இந்த மூவி பார்த்தீங்கன்னா நாளைக்கு தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவியோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா பொது விதமாக நல்லாவே இருந்துச்சு. தீவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய ஸ்பீசிஸ் எல்லாம் மிஸ் ஆகிதுன்னு சொல்லி போய் இவங்க கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய புது விதமான ஸ்பீசியஸ், நிறைய பிரச்சனைகள்லேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, அந்த DNA எடுத்துட்டாங்களா இல்லையா, தென் பல உயிரினங்களை காப்பாற்றுறதுக்காக என்னென்ன கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத காட்டுற மாதிரி தான் இந்த படம் எடுத்து வச்சிருக்காங்க. இதுதான் இந்த ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த். இதுதான் 4 பெஸ்ட்டான மூவிஸ் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை 4 அன்னைக்கு தேட்டர் ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் எந்த மூவிஸ் போய் தேட்டரில் பார்ப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.